வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டுதான் பயணிக்கிறோம். தோல்வி என்று தெரிந்தும் நாம் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம். ஆமாங்க, இந்த ஆண்டு மாதிரிலாம் உங்களுக்கு அடுத்த ஆண்டு இருக்க போகிறது இல்லைங்க. 2026ஆம் ஆண்டு வெற்றி தாங்க. 2026 ரிஷபராசிக்கு வாழ்நாளில் ஒரு முறையே வரும் மாற்று வருடம். நீங்கள் 2025 பார்த்த கஷ்டங்கள், தாமதங்கள், நிறைய பேரின் நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாம் 2026 முதல் மாதத்திலேயே தூசாகி வெளியேற போகுது. இது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற போகிற கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். இந்த வீடியோவை முழுக்க கவனமாக கேளுங்க. உங்களுக்கான அடுத்த 12 மாத மாற்றங்கள், அதிர்ஷ்ட மாதம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் எதிர்காலம் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு எமோஜியை போடுங்க, ஒரு ஃபயரை போடுங்க. இந்த வருடம் உங்கள் ராசி எப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் பர்சனலாக எக்ஸைட்டடாக இருக்கேன். ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆரோக்கியம், கல்வி, வணிகம், தொழில், நிதி வாழ்க்கை, காதல், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் எப்படி இருக்குன்னு என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, 2026ஆம் ஆண்டு நேர்மறையான பலன்களை பெற கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்ட சில எளிய பரிகாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். எனவே ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன கணிக்கப்படுகிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் வாங்க. ரிஷபராசிக்காரங்க 2025 இருந்ததை விட 2026ஆம் ஆண்டு சராசரியை விட ஆரோக்கியமாக இருப்பீங்க. குருவின் பயிற்சி ஜூன் 2 வரை உங்கள் 2வது வீட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக வேறு இருக்கும். அதே நேரத்தில் குரு ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை 3வது வீட்டில் இருக்கும். இந்த நிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரலாம் அல்லது தராமலும் போகலாம். ஆனால் லாப வீட்டின் அதிபதியின் உங்களுக்கு எந்த எதிர்மறை பலன்களும், 8வது வீட்டின் அதிபதியின் உயர்வு நிலை, நீங்கள் யோகா, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தொடர்ந்து செய்தால் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் 31க்கு பிறகு குரு உங்களுக்கு ஆதரவு அளிக்காமல் இந்த நேரத்தில் குரு பகவான் நடுநிலையாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏற்கனவே இதயம் மற்றும் மார்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபராசி பலன் 2026 படி முதல் வீட்டில் சனியின் 3வது பார்வை காரணமாக நீங்கள் சிறிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சோம்பல், சோர்வு மற்றும் சில நேரங்களில் உடல் வலி போன்ற பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம். எனவே யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்களுக்கு நன்மை அளிக்கும். இந்த ஆண்டு உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் மற்றும் எந்த பெரிய பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பில்லை. உங்கள் ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் 6வது வீட்டின் அதிபதி ஆவார். இந்த 2 இடங்களில் இந்த 2 இடங்களின் அதிபதி சுக்கிரன். எனவே அவற்றின் பெயர்ச்சி பெரும்பாலும் உங்களுக்கு நன்றாக தான் இருக்கும். எனவே சுக்கிரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த தொந்தரவும் தரமாட்டார். அது மட்டும் இல்லை, குருவும் சராசரியை விட தரக்கூடும். கல்வியில் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கல்வியில் இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவிகள் குருவின் அருளால் நல்ல பலன்களை பெற வாய்ப்புள்ளது. அக்டோபர் 31 வரையிலான நேரம் அனைத்து மாணவர்களுக்கும் நன்றாக இருக்கும். சட்டம் மற்றும் சுற்றுலா படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை அந்த காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும். புதனின் பயிற்சி உங்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி, ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை மனதில் கொண்டு உங்கள் பாடங்களில் தீர்க்க ரீதியாக கவனம் செலுத்த முயற்சித்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். அத்தகைய சூழ்நிலையில் முயற்சி செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் மற்றும் கர்மாவில் உதவியை பெற சிறந்த பலன்களை பெறலாம். ரிஷபராசிக்காரருக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஆண்டு நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் சராசரி பலன்களை சிறந்ததாக மாற்ற முடியும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை குருவின் பார்வை உங்கள் கர்மா வீட்டின் மீது இருக்கும் மற்றும் இதுவும் மங்களகரமானதாக கருதப்படும்.
அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்கள் லாப வீட்டை பார்ப்பார். இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்ட விரும்புவார். இருப்பினும் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் சராசரி பலன்களை சிறந்ததாக மாற்ற முடியும். உங்கள் கர்மஸ்தானத்தின் அதிபதி லாப வீட்டில் இருப்பார் மற்றும் மிகவும் நல்ல நிலை என்று அழைக்கப்படும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை குருவின் பார்வை உங்கள் கர்ம வீட்டின் மீது இருக்கும் மற்றும் மங்களகரமானதாக கருதப்படும். அதே மாதிரி நிதி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு செல்வ வீட்டில் இருப்பார். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை லாப வீட்டின் அதிபதி உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் லாப வீட்டை பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். காதல் வாழ்க்கை 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 5வது வீட்டின் மீது சனி பார்வை காதல் உறவுகள் இலகுவாக எடுத்துக்கொள்வது சரியல்ல என்பதை கூறுகிறது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்கள் வரம்புகளுக்குள் இருந்து கொண்டே உங்கள் துணையிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். குரு பயிற்சி காதல் வாழ்க்கைக்கு சாதகமானதாகவோ அல்லது பாதகமானதாகவோ இருக்காது என்று கூறுகிறார்கள். சனி பகவான் இந்த ஆண்டு காதல் வாழ்க்கையில் சராசரி பலன்களை தர முடியும். ஏமாற்றுவர்கள் அல்லது காதலிப்பது போல் நடிப்பவர்கள் உறவில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சனி பகவான் பொதுவாக ஒரு நீதியான கிரகம். உண்மையான காதலில் இருப்பவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு கலவையான ஒன்றாக இருக்கலாம். திருமண வாழ்க்கை ஒரு புதிய உறுப்பினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார் அல்லது நீங்கள் ஒரு புதிய குடும்பத்தை பெறுவீர்கள் என்பதை கூறுகிறது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைக்கும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து அக்டோபர் 31 வரையிலான காலம் மிகவும் சிறப்பாக கருதப்படும். ரிஷபராசி பலன் 2026ஆம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கையில் சராசரியை விட சிறந்த பலன்களை கொண்டு வரக்கூடும். குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் குரு உங்களுக்கு சாதகமாக மற்றும் பாதகமான பலன்களை தராது. குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பதை காணலாம். நிலம், கட்டிடம், வாகனம், சுகம் இதை பற்றி பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் சராசரி ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கக்கூடும். இந்த ஆண்டின் நிதி வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கும். எனவே உங்கள் நிதி வலுவாக இருக்கும். ஒரு வாகனம் அல்லது புதிய நிலம் வாங்குவதில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வது ஜோதிட கண்ணோட்டத்தில் சரியானதல்ல. எளிமையாக சொன்னால் பணம் வைத்திருப்பது உங்களுக்கு நிலம், சொத்து மற்றும் வாகனத்தில் மகிழ்ச்சியை தராது. ஆனால் 4வது வீடு மற்றும் லாப வீட்டின் ஆசீர்வாதங்களை பெறுவது அவசியம். பரிகாரங்கள் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள். உடலில் மேல் பகுதியில் வெள்ளி அணியுங்கள். வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு மஞ்சள் பழங்களை தானம் செய்யுங்கள். முடிந்தால் பார்வையற்றவர்களுக்கு உணவு அளிக்கவும். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன். ஒரு ராசி தனிப்பட்ட இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும். நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசாக சொல்கிறீங்க? போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026ஓட கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.